ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடியில் கடலைப்பருப்பு பாயசம் தான் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அது கூடயே பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப்பை வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் போல் வெல்லத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இப்போ வெல்லத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் எடுத்து இதிலேயே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டுருக்கிற 1/2 கப் பாலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் வறுத்து வச்சுட்டுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி ஆடி கிருத்திகைங்கிறதுனால சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்திருங்கள்.